VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பானது HTML, அதாவது ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். HTML நீங்கள் கற்றுக்கணும்னா முதல்ல உங்கள் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் என்னும் சொல் இன்டர் கனெக்ஷன் மற்றும் நெட்வொர்க்ஸில் இருந்து உருவானதாகும். இதைத்தான் நாம் நெட் என்று சுருக்கமாக சொல்கிறோம். இன்டர்நெட் என்பது நிறைய வெப்பேஜ்களின் அமைப்பாகும். வேர்ல்டு வைடு வெப், இந்த வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்தை தான் நாம் www என்று பயன்படுத்துகின்றோம். இந்த வெப்பேஜ்களில் ஏராளமான ஆவணங்கள் இருப்பதை பார்க்கலாம். எனவேதான் இதை வேர்ல்டு வைடு வெப் என்று அழைக்கிறோம். இன்டர்நெட்டில் ஷேர் செய்யப்படும் இந்த ஆவணங்களின் பக்கங்களைத்தான் வெப்பேஜ் என்று அழைக்கிறோம். இந்த வெப்பேஜ்கள் HTML, அதாவது ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் எனப்படும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் உருவாக்கப்படுகிறது. இப்போ நாம் எப்படி தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இப்படி நிறைய லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோமோ அதே போல் கம்ப்யூட்டரில் வெப்பேஜை கிரியேட் பண்ண HTML லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம். இந்த வெப்பேஜ்களை சேமித்து வைக்கிற இடத்துக்கு பெயர் வெப் சர்வர்ஸ். நமக்கு தேவையானதை இந்த வெப் சர்வர்ஸ் நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு வெப்பேஜுக்கும் ஒரு URL, அதாவது யூனிஃபார்ம் ரிசர்ச் லொக்கேட்டர் எனப்படும் ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த URL-ஐ வெப் ப்ரௌசர்ஸ், அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இது போன்ற வெப் ப்ரௌசர் பயன்படுத்தி வெப்பேஜ்களை நம்ம பார்வையிட அது உதவுகின்றன. ஒரு வெப்பேஜை நீங்கள் பார்க்கணும்னா முதல்ல வெப் ப்ரௌசர் வெப் சர்வருக்கு ஒரு கமாண்டை அனுப்பும். அந்த கமாண்ட் என்னன்னு பார்த்துட்டு எந்த வெப்பேஜுக்கு அதை அனுப்பணுமோ அதுக்கு அனுப்பி வைக்கும். அனுப்பப்பட்ட தகவலை HTML லாங்குவேஜில் ரிசீவ் பண்ணும். வெப் ப்ரௌசர் இது லாங்குவேஜை மாற்றி நாம் படிக்கிற லாங்குவேஜுக்கு மாற்றி நமக்கு காட்டும். HTML லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.